நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி STK4231 மோனோ போர்டு எப்படி ஹீட் சிங்க் பிளேட்டில் எப்படி ப்ராப்பராக மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து புதிய டெக்னீஷியன்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து இது 7.1 ஹோம் தேட்டர் ஆம்பிளிஃபையருக்காக அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் 3 STK போர்டு ஒன்று, இன்னும் சிங்கிள் STK ஒன்று, இது ஒன்று, மொத்தம் 5 IC போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த போர்டு மட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த போர்டில் ஐசி உள்ளே மாட்டிட்டு அந்த ஃபஸ்ட்டு கால் லாஸ்ட்டு கால் அதை மட்டும் பற்ற வச்சுட்ருங்க. பற்ற வச்சிட்டோம்னா எங்கிட்ட 4வது ஐசி அப்படின்னு நின்றுக்கிறோம். பிறகு ஒவ்வொரு காலாக லெட்டை வச்சு பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த லைட்டை பொறுத்தளவுக்கு பேஸ்ட்டு தேவையில்லை. இது இன்ஃபில்ட்டாகவே இதில் பேஸ்ட் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா பற்ற வைக்கும்போது புகை வரும் தெரியுங்களா, பேஸ்ட் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனித்தனியாக ஒவ்வொன்றுக்காக பேஸ்ட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லா காலையும் நல்லா கரெக்டாக பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஹீட் சிங்க் பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு ஹைலம் சீட்டை வந்து இந்த ஹீட் சிங்க் அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஹோல்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மேலேருந்து 3வது ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அது எதுக்குன்னா கரெக்டாக நம்ம ட்ரில்லிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஹோல்ஸில் போய் கரெக்டாக விழுகணும். அதுக்காகத்தான். கொஞ்சம் மாற்றிருந்தால் மாறும். இப்போ அந்த நீடில் பென்சில் ஒன்று வச்சு கொஞ்சம் லேசாக மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த ஹோல்ஸில் அது லேசாக அமுக்குனிங்கன்னா பென்சில் அப்படியே வெளியே வந்துடும். அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு பஞ்சிங் இதை வச்சு பஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே டாப்பையும் அந்த ஹோல்ஸில் கரெக்டாக மார்க் பண்ணி பஞ்ச் பண்ணிடுங்க. எதுக்கு இந்த பஞ்ச் பண்ணுறோம்னா நம்ம ட்ரில்லிங் பண்ணும்போது அந்த பிட்டு எங்கிட்ட மிஸ் ஆகாமல் கரெக்டாக பாயிண்டாக விழுகிறக்காக தான் அது. இப்போ ட்ரில்லிங் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸை கரெக்டாக மார்க் பண்ணதை கரெக்டாக ட்ரில்லிங் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து டாப்பில் ஹோல்ஸ் மார்க் பண்ணோம்ல அதையும் ட்ரில்லிங் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஸ்டெப்பு உள்ளே போகிற மாதிரி பண்ணணும். 2 ஸ்டெப்பு உள்ளே போகணும் அந்த ஹோல்ஸு. அப்படின்னா தான் ஒரு 1/2 இன்ச் ஸ்க்ரூ போட்டோம்னா கரெக்டாக உள்ளே ஏறும். இது அதே மாதிரி ஒரு 2 ஸ்டெப்பு உள்ளே போகிற மாதிரி ட்ரில்லிங் பிட்டு உள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கணும். இந்த பிட்டு வந்து 1/8 சைஸு. இது நம்ம கடையில் கிடைக்கும். உள்ளே இருக்க அந்த பிசிறெலாம் தட்டி விட்டு எடுத்துக்கலாம். பிசிறு இல்லாமல் தட்டி விட்டு ஒரு அரை இருந்துச்சுன்னா அதை லேசாக வச்சு அந்த ஹோல்ஸ்லாம் லேசாக ராவிக்கலாம். அப்போ தான் சமமாக இருக்கும். இல்லைன்னா பிசிறாக இருக்கும். லேசாக ராவிக்கிட்டு இப்போ உங்களுக்கு அதுக்கு 1/8 ட்ரில்லிங் பிட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார் ஸ்க்ரூ 2 எடுத்துக்கோங்க. இது ஸ்க்ரூ விற்கிற கடையெல்லாம் கிடைக்கும். இது வந்து SS டைப்பு, துரு பிடிக்காது. கரெக்டாக நம்ம போட்ட ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து ஒருத்தங்க நட்டு போல்ட்டு மாதிரி இது ஸ்க்ரூ நட்டு போடுற மாதிரி டைட் வைப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இது வெறும் ஸ்க்ரூ மட்டும் அப்படியே ஏறிக்கிறோம். இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து லேசாக ஆடுது பார்த்தீங்களா. இது ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா எல் கிளாம்பு 2 எடுத்துக்கங்க. மெட்டல் எல் கிளாம்பு. இது இந்த ஸ்க்ரூ வாங்குற கடையிலே கிடைக்கும். அதை நேர் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு அடுத்து ஒரு சின்ன அப்படி லேசாக மடிச்சு விட்டுக்குங்க. கரெக்டாக மடிச்சு விட்டுங்க. அதே மாதிரி இதையும் நேர் பண்ணிக்கிட்டு லேசாக அந்த இடத்துல மடிச்சு விட்டுக்குங்க அந்த ஹோல்ஸ் பக்கத்தில். எதுக்கு இதை வைக்கிறோம்னா அந்த போர்டு அங்கிட்டு இங்கிட்டு சேக்காகாமல் இருக்கிறதுக்கு. அந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கிட்டோம்னா எங்கிட்டு நகலாது அந்த போர்டு. இது அந்த வண்டிக்கு போடும்ல, அந்த காருங்க இது பஸ்ஸு இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா வைப்ரேஷனில் இந்த ஆடும்போது ஐசி கால் கட்டாக வாய்ப்பு இருக்குது. அதுக்காகத்தான் இந்த எக்ஸ்ட்ரா எல் பெண்டு போட்டு டைட் வைக்கிறோம். இது எப்போவுமே சேஃப்டி. அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி போட்டு டைட் வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு சும்மா ஒரு கை டைட்டு வச்சுக்கிட்டு, இப்போ வந்து நான் அந்த ஐசி வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன்னா இன்னும் அந்த ஹீட் பேஸ்ட்டு எதுவுமே தடவலை. இது வந்து இந்த வேலை முடிச்சுட்டு தான் கடைசியாக தடவணும். அதுக்காக தான் அப்படி சும்மா மட்டும் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம், அந்த எல் கிளாம்பு ஸ்க்ரூவை. நட்டு இவர் எங்கிட்ட கிடக்குன்னு தெரியல, நான் இப்போதைக்கு நோஸ் பிளேயர் வச்சு டைட் வச்சு காட்டுறேன். இப்போ கரெக்டாக அந்த இது எல் கிளாம்பு அந்த ஹோல்ஸ் மேலே இருக்கு பாருங்கள், அதில் மார்க் பண்ணணும். அந்த நீடில் பென்சில் வச்சு அந்த ஹோல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நான் நீடில் பென்சில் வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் வச்சுக்கோங்க. இதான் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மார்க் பண்ணிட்டு இந்த ஐசியை கழட்டிடலாம், 2 ஸ்க்ரூவும் கழட்டிடலாம். கழட்டின பின்னாடி கரெக்டாக அந்த எல் கிளாம்பு மார்க் பண்ணோம்ல, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரில் பண்ணணும். மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிக்கலாம். அதே 1/8 தான் ட்ரில் போட்டு, எதுவுமே மாற்ற தேவையில்லை. இப்போ ராவிக்கலாம் லேசாக ஆரத்தை வச்சு. இப்போ வந்து ஐசியில் வந்து ஹீட் சிங்க்கு காம்பவுண்ட்டு தடவணும். இதுதான் மெயினாக கவனமாக தடவணும். எல்லா பக்கமும் மொத்தமாக தடவக்கூடாது, நடுவில் மட்டும்தான் இங்கே பேஸ்ட் பண்ணணும். எதுக்குன்னா இப்போ நடுவில் மட்டும் பேஸ்ட் பண்ணால் கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணும்போது எல்லா பக்கமும் அது பரவிடும். நீங்கள் டோட்டலாக எல்லா பக்கமும் முதல்ல நீங்கள் தடவுனீங்கன்னா பூரா பக்கமும் ஒழுகும் அப்படியே. அதனால் நடுவில் மட்டும் தடவிக்கலாம். இப்போ ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரூ டைட் ஏற அந்த ஹீட் சிங்க்கு காம்பவுண்ட் வந்து அப்படியே எல்லா அந்த ஐசி ஹீட் சிங்க் இருக்குல்ல, அந்த அலுமினியம் பிளேட்டு ஐசிக்கு பின்னாடி அதில் கரெக்டாக பரவிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. இது எதுக்கு தடவுறோம்னா அந்த ஹீட்டை வந்து ஐசியோட ஹீட்டை வந்து அந்த ஹீட் சிங்க்கு பிளேட்டில் கரெக்டாக கடத்துறதுக்காக தான் அதை தடவுறோம். இது வந்து ஒரு அரைஞ்சு ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். 1/8 தான் இது அளவு. இதை அப்படியே அந்த எல் கிளாம்பில் டைட் வச்சுக்கலாம். ரெண்டுமே டைட் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ டைட் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ டைட் வச்சு முடிச்சோன்னே பாருங்கள், அது போர்டு எங்கிட்டுமே அசையாது, வைப்ரேஷன் எதுவுமே அசையாது, நல்லாயிருக்கும். பாருங்கள் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி இந்த ஒரு போர்டை நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி பாருங்கள், மொத்தம் 5 ஐசி போட்டது உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது 3 ஐசி போட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது ரேர் லெஃப்ட் ரைட்டு, இது வந்து சப்வூஃபருக்கு மோனோ ஐசி, இது வந்து சென்டருக்கு மோனோ. அந்த மாதிரி 5 ஐசி ரெடி பண்ணியிருக்கேன் 7.1 ஆம்புக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.